தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஜெயிக்கவே முடியல. என் தலைவிதி இவ்வளோதானா அப்படின்னு இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது நீங்க சொல்லிருக்கீங்களா? வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கோடு என்னன்னு தெரியுமா? அது பணம் இல்ல, படிப்பு இல்ல, அதிர்ஷ்டம் இல்ல. அது உங்களுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கு பேரு தான் பிரபஞ்ச சக்தி. அந்த சக்தியோட ரகசியத்தை தெரிஞ்சவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் ஒரு நாள் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவான். அந்த ரகசியம் தெரியாதவன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் கடைசியில எல்லாத்தையுமே இழந்து நிற்பான். இன்னைக்கு அந்த அசைக்க முடியாத சக்தியோடைய அந்த சாவிய உங்க கையில நான் கொடுக்க போறேன். விதியுடைய விளையாட்டை உங்களுக்கு சாதகமா எப்படி மாத்துறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் ரெண்டு மனசு இருக்கு. ஒண்ணு நாம விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேசுற சிந்திக்கிற வெளி மனம், அதாவது கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நாம தூங்கும்போது கூட நமக்காக உழைக்கிற, நம்ம இதயத்தை துடிக்க வைக்கிற, நம்ம மூச்சு காத்தை இயக்க வைக்கிற ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆழ்மனம் ஒரு விசுவாசமான வேலைக்கார மாதிரி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நம்பி அதை நடத்தி காட்டுறது தான் அதனுடைய ஒரே வேலை. அதுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நெஜம், எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்கலாம் தெரியாது. நீங்க தோத்துருவேன் அப்படின்னு சொன்னா ஓகே முதலாளி சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு உங்களை தோற்கடிக்கிறதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் அது உருவாக்கும். அதுவே நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆணித்தரமா நம்பினா அந்த ஆழ்மனம் பிரபஞ்சத்தோடைய எல்லா சக்திகளையும் வளைச்சு உங்க வெற்றிக்காக வேலை செய்யும். இது ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்கே, என்ன மேஜிக் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்ன சாமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது. இதுக்கு பேரு தான் மனோ தத்துவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மந்திரம் எப்படி வேலை செய்யுது? ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றதுனால தான் வேலை செய்யுது. ஒரு விளம்பரம் எப்படி நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதியுது? அதையே நாம திரும்ப திரும்ப நம்ம கண்ணுல காட்டுறதுனால தான் அந்த விளம்பரம் நம்ம மனசுல பதியுது. ஹிட்லர் மாதிரியான மாபெரும் சர்வாதிகாரிகள் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு தேசத்தையே தங்க பக்கம் எப்படி தெரியுமா திருப்பினாங்க? ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையா நம்ப வச்சதுனால தான் அவங்களால பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்க ஒரு விளம்பரத்தை பார்க்குறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப கேட்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான தூண்டுதல் தான் இந்த ஆழ்மன வேலைக்காரனுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு கட்டளை. நீங்க எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ, எதை ஆழமா நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். அந்த வாழ்க்கையா மாத்துற வேலையை தான் உங்க ஆழ் மனசு பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, இந்த சக்தி வாய்ந்த ஆழ் மனதை எப்படி நமக்கு சாதகமா மாத்தி நினைச்சதை அடையிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு மந்திரம் வேலை செய்யறதுக்கு காரணம் அந்த வார்த்தையில இருக்கிற சக்தி கிடையாது. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றதுனால நம்ம மனசுல ஏற்படுற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் காரணம். நம்ம ஆழ்மனம் ஒரு விளைநிலம் மாதிரி. நான் முன்னே சொல்லியிருப்பேன், நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அது உங்களுக்கு அறுவடை செஞ்சு கொடுக்கும். என்னால் இந்த வேலையை வாங்க முடியும், நான் இந்த திட்டத்தை வெற்றிகரமா முடிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தினமும் 1000 முறை சொல்லி பாருங்க. அந்த நேர்மறை விதை உங்க ஆழ் மனசுல ஆழமா போய் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழிகளை அதுவே தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும். இதுக்கு எதிர்மறையான ஒரு உதாரணம் வேணும் அப்படின்னா, எனக்கு சளி பிடிச்சிருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லேசான காத்து அடிச்சா கூட உங்களுக்கு சளி பிடிச்சிரும். ஆனா அதே குளிர்காத்துல எந்த பயமும் இல்லாம நிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இங்க பிரச்சனை காத்துல கிடையாது, உங்க மனசுல இருக்கிற பயத்துல. உங்க எண்ணங்களுடைய வண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையோடைய எண்ணம். நம்பிக்கையோட சக்திக்கு ஒரு நிஜமான உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரு ஆட்டோ மெக்கானிக் விபத்துல சிக்கி எலும்பு முறிச்சுக்கிட்டாரு. டாக்டருங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னால இனிமே பழைய மாதிரி நடக்கவே முடியாது, வாழ்க்கை முழுக்க நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மெக்கானிக் மனசு உடையல. அவங்க அம்மா அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை அவர் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மகனே, நீ நம்புனா போதும் உனக்கு எதுவும் நடக்கும் அப்படின்ற வார்த்தை காதுல அவருக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு.
ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. தினமும் கண்ணை மூடி தான் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி, பழைய வேலையை திரும்ப செய்யற மாதிரி, ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு பார்த்தாரு. அதை உண்மைன்னு நம்பினாரு. என்னாச்சு தெரியுமா? மருத்துவர்களை ஆச்சரியப்படுற வகையில அவர் முழுசா குணமானாரு. இன்னைக்கு அவர் முழு மனசோட முன்ன விட ஒரு பெரிய கடையை நடத்தி வெற்றிகரமான ஒரு தொழிலதிபரா இருக்கிறாரு. அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நல்லா ஆயிருவேன் நம்பின நடந்துருச்சு. எனக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும்னு நம்பி தூங்கின அடுத்த நாளே அதுக்கான வழி பிறந்துச்சு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த மெக்கானிக் யாரு, உண்மையா பொய்யா, இது கற்பனையா இல்லையா அப்படின்ற விஷயத்துக்குள்ளலாம் நீங்க போகாதீங்க. ஒரு புராண கதை என்ன சொல்ல வருது உங்களுக்கு? ஒரு நல்ல கருத்தை சொல்ல வருது. அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு இது ஒரு கதையா இருக்கலாம், உண்மையான சம்பவமா இருக்கலாம். ஆனால் நீங்க முயற்சி பண்ணாம நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. முயற்சி பண்ணி பாருங்க. எப்படி ஒரு சின்ன நங்கூரம் புயல்ல கூட ஒரு கப்பலை முழுகாம காப்பாத்துதோ, அந்த மாதிரி ஒரு நங்கூரம் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு பேரு தான் நம்பிக்கை. அது கூடவே இன்னொன்னு இருக்கு. அது பேரு தான் கற்பனை. கற்பனை உலகத்துல மிதக்குறான்டா அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேலி பண்ணியிருப்போம். ஆனா உண்மையாலுமே அப்படி நீங்க பார்க்கிறவங்க ஒரு டைம்ல வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. வெற்றியாளர்கள் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்துற ஒரு சூப்பர் டெக்னிக் தான் கற்பனை பண்ணி பார்க்கிறது, மனக்காட்சிப்படுத்தி பார்க்கிறது. அதாவது நீங்க அடைய விரும்புற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச மாதிரி உங்க மனக்கண்ணுல தத்ரூபமா ஒரு காட்சியை உருவாக்குறது. ஒரு கோல்ஃப் வீரர் பந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பந்து காத்துல பறந்த சரியான குழியில போய் விடுறத ஒரு நொடி மனசுல ஓட்டி பார்ப்பாராம். இது வெறும் கற்பனை கிடையாது. என்னப்பா மனசுல ஓட்டி பார்த்தா அப்படியே போய் விழுந்துருமா? அப்படிலாம் கிடையாது. அந்த காட்சி அவர் நினைச்சு பார்க்கும்போது அவருடைய ஆழ் மனசுக்கு ஒரு கட்டளை அது கொடுக்குது. உடனே அவருடைய சதைகள் எல்லாமே அந்த கட்டளைக்கு ஏத்த மாதிரி துல்லியமா வேலை செய்யுது. இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு கல்லை தூக்கி ஒரு இடத்துல எறியறீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல போய் விடுறத முதல்ல உங்க மனசுல நீங்க கற்பனை பண்ணுங்க. அப்புறம் எரிஞ்சு பாருங்க. உங்க இலக்கு முன்ன விட துல்லியமா போய் இருக்கும். உங்க ஆழ்மனம் உங்க கைகளுக்கு வழிகாட்டுறது உங்களுக்கே நல்லாவே புரியும். நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற எதிர்மறை வார்த்தைகளை காதுல வாங்கிக்காதீங்க. உங்க மனசு ஒரு கோவில், அதை மறந்துடாதீங்க. அங்க நேர்மறையான சக்தி வாய்ந்த எண்ணங்களை மட்டும்தான் நீங்க அனுமதிக்கணும். நம்பிக்கையோட நீங்க ஒர்க் பண்ணுங்க. வெறும் கற்பனை மட்டும் போதாதுங்க. அசைக்க முடியாத நம்பிக்கை கண்டிப்பா வேணும். அதை உங்க உழைப்புல நீங்க போடுங்க. உங்க மூளை ஒரு தளபதி மாதிரி, உங்க கைகள் தான் சிப்பாய்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதை ஆழமா நம்பி உங்க கற்பனையை நீங்க குவிக்கிறீங்களோ அதை நோக்கியே பிரபஞ்சம் உங்களை இழுத்து செல்லும். அந்த பிரபஞ்சம் இழுத்து செல்லணும் அப்படின்னா அதுக்கு ஆழ்மனம் ரொம்ப முக்கியம். அப்ப ஆழ்மனத்துக்கு நீங்க அசைக்க முடியாத மன உறுதியோட உங்க நம்பிக்கையோட ஒரு கற்பனையை நீங்க உருவாக்கி அது திரும்ப திரும்ப நடக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க. அப்ப இந்த உலகத்துல யாராலும் வெல்ல முடியாத ஒரு சக்தியா நீங்க மாறணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட உலகம் ஃபுல்லா வேணாங்க, என் ஊர் ஃபுல்லா, இல்ல உங்க ஏரியா ஃபுல்லா, இல்ல உங்க வீட்ல, இல்ல உங்க ஆபீஸ்ல, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல நீங்க தனித்துவமா தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கரிஷ்மா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆழ் மனசு தனக்கு கொடுக்கப்படுற தெளிவான உறுதியான உத்தரவை ஒருபோதும் புறக்கணிக்காது. ஸோ உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான நல்ல வாழ்க்கை அப்படின்றது உங்க கைகள்ல கிடையாது, உங்க எண்ணத்துல இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க வாழ்க்கையில ஏற்படுற பலவிதமான எதிர்மறையான தாட்ஸ், எண்ணங்கள், விஷயங்கள் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நேர்மறையா மாத்துறதுக்கான ஒரு சூப்பரான சீக்ரெட்டை நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பல மோட்டிவேஷன் வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை பாருங்க. பல வரலாற்று பதிவையும் நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்ற விஷயத்தையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.